ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பொங்கல் ஸ்பெஷல் பாரம்பரியமான சக்கரை பொங்கல் செய்கிறத பார்க்க போகிறோம். இந்த பொங்கலில் பாசிப்பருப்பு சேர்க்காம வெறும் அரிசி வச்சு கோவிலில் செய்கிற மாதிரி இந்த பொங்கல் செய்ய போகிறோம். சக்கரை பொங்கல் எப்பவுமே நீங்கள் அடிகனமான பாத்திரத்தில் செய்யுங்க, அப்போ தான் சக்கரை பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். பச்சரிசி 1 கப், அதாவது 200 கிராம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 வாட்டி கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடிகாட்டி வச்சுக்கோங்க. இது இப்படி இருக்கட்டும். பேனில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரிசி எடுத்த கப்பில் தண்ணி நல்லா குடித்த பிறகு அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இடையிடையே கிளறி விடுங்க. உங்களுக்கு அரிசி நல்லா சாதம் போல் குழைய வேகணும், நல்லா குழைவாக வேக வைக்கணும். அதனால் உங்களுக்கு தண்ணி இழுத்துருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. கரண்டியால் இது மாதிரி மசிச்சு விடுங்க. சக்கரை பொங்கலுக்கு எப்பயுமே வெல்லம் சேர்ப்போம், ஆனால் இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நாட்டு சக்கரை 400 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. கிளறிக்கோங்க. கிளறிட்டே இருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்ச 1 நிமிஷத்துக்கு பிறகு ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் ஒரு சின்ன குழிக்கணி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பொங்கலை நீங்கள் நெய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும் லோ ஃப்ளேமில். இன்னொரு பேனில் சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நெய்யை 1.5 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. சூடான பிறகு முந்திரி திராட்சை எப்பயும் போல் பொரிச்சு எடுத்துருங்க. ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி திராட்சையும் பொங்கல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பொங்கல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சக்கரை பொங்கலில் பாசிப்பருப்பு சேர்க்காதனால இந்த சக்கரை பொங்கல் சீக்கிரம் கெட்டு போகாது, ரொம்ப நேரம் நல்லாயிருக்கும். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.